சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்க அப்படின்னா iPhone 16e. எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கு. பயப்படாதீங்க. கையில போன் இல்லாம லேப்டாப் பார்த்தலாம் நான் சொல்ல போறது இல்ல. நம்ம இப்ப இந்த 16e வாங்கியாச்சு. சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வேற யாரு? நான் தான். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரைட், இப்ப இந்த போனை பார்த்தோன்னா நம்ம எல்லாரும் மனசுலயும் வர்ற ஒரே கேள்வி ஏன்? ஏன்னா எப்பப்பெல்லாம் ஒரு 3-4 ஜெனரேஷன் பழைய போன்ல மிச்ச மீதி பார்ட்ஸ்லாம் கிடக்கும், அது எல்லாத்தையும் வச்சு ஒரு போன் லான்ச் பண்ணுவான். We're calling it the iPhone SE. அது iPhone SE 1, 2, 3 எல்லாத்துலயும் உங்களால கண்பட பார்க்க முடியும். அப்படிதான் இந்த வருஷமா iPhone SE 4 ரிலீஸ் ஆகும். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப போன வருஷம் லான்ச் பண்ண போன்ல இருந்தே நிறைய மிச்ச மீதி கிடக்கு. போடா அப்படின்னு A18 போட்டு 16 சீரிஸ்க்குள்ள இந்த போனை கொண்டு வந்துட்டான். அதுதான் iPhone 16e. இத பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இங்க பாத்தீங்களா iPhone 8 XRோட அதே டிசைன். ஃப்ரண்ட்ல iPhone 14, உள்ள பேட்டரி வந்து iPhone 15 பிளஸ், ஹார்ட்வேர் லெவல்ல iPhone 16 மாதிரி எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு மிக்ஸில அடிச்சு இந்த வச்சுக்க iPhone 16e அப்படிதான் கொண்டு வந்திருக்கான். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இவன் லான்ச் பண்ணது இதை சேல் பண்ணது கிடையாது, iPhone 16 சேல் பண்ணிருப்பான். இல்ல புரியல சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த போனோட ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தானா எல்லாமே புரிஞ்சிரும். ஓகேவா? ஓகே ஃபர்ஸ்ட் இதோட அப்கிரேட்ஸ் அப்படின்னு சொல்லணுமா இல்ல ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லணுமான்னு தெரியல. ஏன்னா SE 4 பார்த்திருந்தோம்னா அப்கிரேட்ஸ் அப்படின்னு பார்த்திருக்கணும், கிடையாது. 16e அப்படின்றதுனால இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா A18 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்களா, அதுவும் iPhone 16ல இருக்க அதே A18. உண்மையா? பொய். ஏன்னா iPhone 16ல பாத்தீங்கன்னா 6 CPU கோர், 5 GPU கோர். ஆனா இதுல அதே 6 CPU கோர் தான், ஆனா 4 GPU கோர் தான். ஒரு கோர் தான வித்தியாசம். இதே ஒரு கோர் கூடையில A18 Proன்னு சொல்றேன்ல, அப்போ ஒரு கோர் குறையல, A18 லைட்னு தானே விட்டுருக்கணும். கரெக்ட் தான், நியாயம் தான். இருந்தாலும் அந்த ஒரு கோர்ல என்ன வித்தியாசம் வந்துற போது தான் நிறைய பேருக்கு தோணும் என்ன வித்தியாசம் தெரியும். அதாவது பெஞ்ச் மார்க்கா பார்க்கல Geek Benchல வந்து நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்கு. சிங்கிள் கோர், மல்டி கோர், GPUல எல்லாத்துலயுமே டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லாவே வித்தியாசம் இருக்கு தம்பி. அதே மாதிரி 3D மார்க்ல சோலார் பே டெஸ்ட் பண்ணாலும் ஃப்ரேம் டிராப் ஆகுது. அதுல 26 வரும்னா இதுல வெறும் 18. கோருமே கம்மியா தான் இருக்கு. டெஸ்ட் பண்ணல ஃப்ரேம் டிராப் ஆக தான் செய்யுது. ஆனா பேட்டரி வந்து ஈக்குவலா தான் போயிருக்கு. இதுலயும் 10% போயிருக்கு, இதுலயும் 10%. பேட்டரி 26 மணி நேரம் கிடைக்கும் அப்படினாங்க, இங்க 22 மணி நேரம் தான் கிடைக்கும்ன்றாங்க. வித்தியாசம் இல்லையா? வித்தியாசம் இல்ல, ரெண்டுலயும் அதே மாதிரி தான் போயிருக்கு. எங்க இப்பயும் நிறைய பேத்துக்கு இருக்க ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அந்த ஒரு கோர்னால யூஸ் பண்ணல எதுவும் வித்தியாசம் தெரிய போதா? போடாடே அப்படிம்பாங்க. கண்டிப்பா தெரியாது ப்ரோ, நார்மலா யூஸ் பண்ணல. கண்டிப்பா தெரியும், கேம் விளையாடல ஃப்ரேம் டிராப் ஆகும், அதான் மேஜரா பார்க்க முடியும். இதுல என்ன பெரிய பிளஸ்னா ரே ட்ரேசிங் இருக்கு ப்ரோ. இது iPhone 15ல கிடையாது. சரி, இதுல A18 நல்லா இருக்கு. எதுக்கு சொல்றான் அப்படின்னு தெரியுதா? இத வாங்குறதுக்கு பதிலா iPhone 15 நிறைய பேர் வாங்கிடலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்கல்ல. அங்க வந்து ரே ட்ரேசிங் கிடையாது, அதே மாதிரி AI கிடையாது இல்லையா? AI கிடையாது, அதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணல அந்த ப்ராசஸர். சோ A16க்கும் A18க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இது வந்து ஃபியூச்சர் ப்ரூஃப். இப்போ இன்னைக்கு யூஸ் இல்ல. இன்னைக்கு யூஸ் இல்ல ப்ரோ. இப்போ நீங்க XR எடுத்து இன்னும் iOS 18 கொடுக்குறான். அதே மாதிரி இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு இன்னும் AI ஃபீச்சர்லாம் ஃபுல்லா கொடுத்துட்டான்னா அன்னைக்கு 10 வருஷத்துல என்ன லேட்டஸ்டா இருக்கோ அதை வாங்கிக்கிறேன். அதே மாதிரி ரே ட்ரேசிங் இருக்குன்னு சொன்னல, அதுக்கு எத்தனை கேம் இருக்குன்னு கேளுங்க. இன்னும் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் ஃபியூச்சர் ப்ரூஃப். இந்த போன் கிடையாது, ஃபியூச்சர்ல என்ன போன் வருதோ அதையே வாங்கி அந்த ஃபியூச்சர் ப்ரூஃபா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரோ, வாங்கிட்டோம். இத தவிர ஹார்ட்வேர்ல என்னென்ன வித்தியாசங்கள் 16க்கும் 16e இருந்தது? புதுசா ஒரு சிப் இறக்கிருக்காங்க, C1. ஓகே, C1 என்ன பண்ணும்? 5G மோடம். இது வரைக்கும் வந்து Qualcomm-ட்ட வாங்கியிருந்தான். ஏதோ ஒரு பஞ்சாயத்து, அது என்னன்றது தெளிவா போடல. பட் 6 வருஷத்துக்கு முன்னாடி இன்டெல்ல இருந்து மோடம் பிசினஸ் வந்து இவன் வாங்கிட்டான். வாங்கி 6 வருஷமா சைலண்டா உட்கார்ந்து R&D பண்ணி இப்ப C1 சிப். C1னா வெறும் 5G மட்டும் கிடையாது, 4G, GPS, சேட்டலைட் எல்லாம் சேர்ந்து தானே? ஆமா, எல்லாம் சேர்ந்து ஓனா பண்றான். ஓனா இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு சிப்புக்கு இவன் இனிமே எப்ப டிஸ்பிளே வாங்கி எப்ப கேமரா கொண்டு வந்து மித்த பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா கொண்டு வந்து இந்த 5G மோடமா இத்தனை வருஷமா வெளியே வாங்கிட்டு இருந்தாங்க ஆப்பிள் அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, டிஸ்பிளேவை இதுக்கு முன்னாடி LG-ட்ட வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப சாம்சங்-ட்ட வாங்குறாங்க. கேமராவை சோனி-ட்ட வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸுமே ஆப்பிள் தனித்தனியா வாங்கி இவங்க ஒட்டி தான் இவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதான் உண்மை. இத்தனை நாள் இது பண்றதெல்லாம் எவங்க கண்ணுக்கும் தெரியல. கரெக்டா அந்த மோடம் பண்ணிட்டானாமா, அதுக்கு நான் மட்டும் கிளம்பி வந்துடுறேன். என்ன மோடம் பண்ணிட்டான்? எடுத்தானே இன்டெல்ல இருந்து தூக்கி மேக் M1 கொடுத்தான்ல, சிலிகான்லாம் அது தனி டாபிக். அதே மாதிரி தான் ஒன்னொன்னா இறக்குவான். 17 சீரியஸ்ல அவன் எக்ஸ்பெரிமென்ட் பண்ண முடியாது, அதனால இப்பயே நம்மள வச்சு டெஸ்ட் பண்றான். அது தெளிவா சொல்லிக்க. சரியா? இது ஓடுதா இல்லையான்னு. 5G டெஸ்ட் நாங்க பண்றோம். இது 16, இது 16e. ரெண்டுத்துக்கும் ஸ்பீட் டிஃபரன்ஸ் பாருங்களேன். சோ இது ரெண்டுலயுமே ஜியோ சிம் தான் இருக்குது. ரெண்டுலயுமே டவுன்லோட் ஸ்பீடிங்ல பெரிய வித்தியாசம் இல்ல, பட் அப்லோட் ஸ்பீட்ல வந்து 16e நல்லா இருக்குது. சோ C1 கொஞ்சம் நல்லா தான் பண்ணிருக்கான். இதனால வேற ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா? மெயினா வந்து அந்த பவர் எஃபிஷியன்சி வந்து கூடி இருக்கான் 25% கிட்ட. ஆனா பேட்டரி லைஃப் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு அவனே சொல்றான். 25% எஃபிஷியன்சியா இருக்குன்னு நீயே சொல்ற. என்ன லாஜிக்? ஆமா அதுவா? ஆமா
அது டெஸ்ட் பண்ணல ப்ரோ. யூசேஜ் பண்ணல வேற மாதிரி இருக்கும். சரிப்பா, வெயிட் அண்ட் சீ. சரிடா, உன்னோட A18 C1 சிப் ஃபியூச்சர் ப்ரூஃப் 16ல இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் ஓரளவு ஒத்துக்கிறேன். ஹார்ட்வேர்ல இவன் என்னென்ன தூக்கி இருக்கான்னு தெரியுமா? தம்பி தம்பி இல்ல உட்காரு இங்க உட்காரு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அல்ட்ரா வைட் பேண்ட் சப்போர்ட் இருக்கா? இல்லங்க. மில்லிமீட்டர் வேவ் 5G இல்லங்க. த்ரெட் ரேடியோ சப்போர்ட் அதெல்லாம் இல்லங்க. Wi-Fi 6E இந்த 7 இல்லங்க. எதுவுமே இல்ல. கேட்டா 16 மாதிரியே நாங்க கொடுத்துருக்கோம்ன்றீங்க. என்ன லாஜிக் இது? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு ப்ரோ. என்ன? இப்ப அல்ட்ரா வைட் பேண்ட்னா என்ன? ஏதாவது காணாம போச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு அடி பிச்சு போடுவேன். அது பேர் ஃபைன் மை. அப்படியா? இது வந்து பிரிசிஷன். அது வந்து பிரிசிஷன் ட்ராக்கிங். அதாவது எங்க இருக்கு டைரக்ஷன் காட்டிட்டே போகும் பாத்தியா? அப்படி கண்டுபிடிச்சு போறது. இதோட 8வது டேக். யாரியா? அது பேர் வர மாட்டேங்குது. ஒரு டெக் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தா நீ என்னையா ஸ்பூஃப் பண்ணிக்கிட்டு இருக்க? அல்ட்ரா வைட் பேண்ட்ன்றதை எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த போன்ல அந்த டெக்னாலஜி இல்லாதனால இந்த போன் காணாம போச்சுன்னா அதை கண்டே பிடிக்க முடியாது, ஃபைன் மை கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதானே? டேய், தப்பா பேசி அடி வாங்கி சாகாத. இது என்ன ஃபைன் மை? இந்த போனை என்ன கண்டுபிடிக்க முடியாம இருக்கு? தாராளமா கண்டுபிடிக்கலாமே. அப்புறம் என்ன? எல்லாரும் சொல்றாங்க இல்லையா? அல்ட்ரா வைட் பேண்ட்னா என்னன்னா, பிரிசிஷன் ஃபைண்டிங் பண்றதுக்கு. அதாவது ஏர்பாட்ஸ், ஏர்டாக் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல தொலைஞ்சிச்சுன்னா இந்த டைரக்ஷன் காட்டும் பாத்தீங்களா, லெஃப்டா ரைட்டா, அதுக்கு தான் இந்த அல்ட்ரா வைட் பேண்ட். அதுக்கும் இந்த ஃபைன் மைக்கு அப்ப எந்த சம்பந்தமும் இல்ல. எப்படி இந்த போனை வச்சு நீங்க போனை கண்டுபிடிப்பீங்களா? நல்ல கேள்வி. சோ பாண்டி என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த போனை வச்சு ஏர்பாட்ஸோ ஏர்டாகோ பிரிசிஷன் ஃபைண்டிங் பண்ண முடியாதே தவிர இந்த போனுக்கே ஃபைன் மை எடுக்காது, தொலைஞ்சு போச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது, 60,000 வேஸ்ட்ன்றது தப்பு. அது போக mmWave 5G சப்போர்ட் இல்லன்னு சொன்னீங்களே. ஆமா, அது எந்த போனையா பாத்திருக்கீங்களா? இல்ல எல்லாரும் சொன்னாங்க, நானும் சொன்னேன். mmWave 5G என்னன்னு தெரியுமா? 5G மொத்தம் 5G பேண்ட்ல 3 இருக்கு, லோ, மிட், ஹைன்னு. அந்த ஹை தான் வந்து mmWave. அதுல தான் வந்து ஹையஸ்ட் ஸ்பீடும் கிடைக்கும், லோ லேட்டன்சி இருக்கும். இது எல்லா ஐபோன்லயும் இருக்கு, ஃப்ரம் 12 இருந்து. ஓகே. ஆனா 2-3 கண்ட்ரில மட்டும் தான் அவைலபிளே இருக்கு. மித்த எல்லாத்துலயுமே அது இல்லவே இல்ல. அப்ப நீ என்ன கேட்க வர? இல்லாத விஷயத்தை ஏன்டா இல்லன்னு சொல்லி போட்டு ஏன்டா அடிக்கிறீங்க? ஆமா, ஏன்னா என்கிட்ட இல்ல. இந்தியால கிடையவே கிடையாது. அது அவங்க வெப்சைட்ல போட்டிருந்தாங்க N258. அதே மாதிரி இன்னொரு 2 பேண்ட். இந்த பேண்ட்லாம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸும் புர்ட்டோரிக்கோல மட்டும் தான் அவைலபிள் இருக்கான். அந்த ஊர் பேரே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். சரி, 2வது அவுட். 3வது த்ரெட் ரேடியோ. இந்த த்ரெட் ரேடியோ என்ன பண்ணும்னா, IoT டிவைஸ், அதாவது இப்போ நானோ லீஃப் லைட்ஸ்ன்னு பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி நிறைய ப்ரீமியமான ஒரு பிராண்ட்ஸ்லாம் வந்து இந்த த்ரெட் ரேடியோ சப்போர்ட் இருக்கு. லோ பவர்ல ஆப்ரேட் பண்ற ஒரு டெக்னாலஜி, சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை. அது வந்து இதுல இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஐபோன்ல வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 15 Pro Maxல இருந்தா கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. சரி, அது இல்லைனாலும் பிரச்சனையே இல்லை. ஹோம் பாட் இருக்கு வச்சிருக்கீங்களா, அதை வாங்கிட்டா அதுல இருக்கு. ஸோ நம்ம அது வழியா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி யார் யூஸ் பண்றா? ஐயா, நான் கீழே போயிடவா? போய்க்கிறீங்க. இப்ப என்ன சொன்னாரு மறந்துட்டீங்களா? Wi-Fi 6E 7 அதுக்கு ஏதாவது சொல்லுவேல்ல, சொல்லு. ஆமா, Wi-Fi 7 இருக்கா நம்ம 7ல இல்ல. அப்புறம் இதுக்கு 6E இல்லடா. 6E கொடுத்துக்கலாம்ல. பரவாயில்ல, ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்காங்க. இது மாதிரி தான் பேட்டரி, சரியா? iPhone 16ல வந்து 22 ஹவர்ஸ் தான். இதை விட 4 மணி நேரம் பேட்டரி அதிகமா இருக்கும், பேட்டரி லைஃப் பெட்டரா இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. பிசிக்கலாவும் mAh கூடி இருக்கு ப்ரோ. எவ்வளோ? 400 mAh கூடி இருக்கு. ரைட். அதுல ஒரு வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு 3 மாசமா வந்து iPhone 16 வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ ரீசெண்டா ஒரு நாள் வந்து பேட்டரி எப்படி நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக 16 வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணேன். ஸோ நானும் கேமிங், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு இந்த ஃபோனை எப்படி யூஸ் பண்ணேன்னா அதே மாதிரி தான் இதை யூஸ் பண்ணேன். பேட்டரி ஹெல்த் இதை கம்பேர் பண்றப்ப ஓரளவு ஸ்லைட்டா தெரியுது. எனக்கு ஒரு டவுட், இதுல கொடுத்த பெட்டரான பேட்டரியை 16லே கொடுத்துருக்கலாம்ல, ஏன் 16E கொடுக்குறாங்க? ஏற்கனவே பல குழப்பத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறான். தயவு செஞ்சு உட்காந்துறாங்க அப்படியே. ரைட், மூவிங் டு த கேமரா. ப்ரோ வரை கூட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன மாதிரி 16ல கொடுத்த அதே கேமரா தான் கொடுத்துருக்காங்கன்னா கிடையாது. சென்சார் சைஸ் சின்னது பண்ணிருக்காங்க. அதனாலே போட்டோ பார்க்க டீசெண்டா தான் இருக்கு. அதுவும் இல்லாம சென்சார் ஷிஃப்ட் இல்ல, வெறும் OS மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சோ ஆக்ஷன் மோட் கிடையாது. நீங்க யூஸ் பண்றது அப்படின்னா நார்மலா தான் உங்களால வீடியோ எடுக்க முடியும். அதோட ஸ்டெபிலிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு பரவாயில்லாம தான் இருக்கும். ஆனா 4K 60 fps எடுக்கலாம். ஆமா, அத வந்து பெரிய ஹைப்பா சொல்லுவாங்க. இது பல காலமா ஐபோன்ல இருக்குது. எனக்கு பார்த்த வரைக்குமே 15யும் 16யும் யூஸ் பண்ணேன். எனக்கு 15ல நல்லா இருக்க மாதிரி இருக்கு. கலர்ஸ் பார்க்க கொஞ்சம்
கொஞ்சம் அது நல்லா இருக்கு. இதுல கொஞ்சம் சேச்சுரேட்டா ஏத்தி காமிக்குது, கொஞ்சம் வார்மா காமிக்குது. அது ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருந்துச்சு. ஃபியூஷன் கேமரா 2xல ஜூம் பண்ணாலும் கிளாரிட்டி எல்லாம் நல்லா இருக்கும்னாங்களே. கிடையவே கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஆடியன்ஸா நான் பாக்குறப்ப ஒரு 60,000 ரூபாய் மொபைலுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, போட்டோலயோ வீடியோலயோ. ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா அது கிடையாது, மேக்ரோ கிடையாது, ஏன் சினிமேட்டிக் மோட் கிடையாது. ஒரு 3x கூட கொடுத்திருக்கலாம், 2x வரைக்கும் தான் இருக்கு. 16 சீரியஸ் தான. கேமரா கண்ட்ரோல் பட்டன் எங்க இல்ல, எல்லாம் தூக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பேஷியல் வீடியோ போட்டோ எடுக்கிறது அதுவும் பண்ண முடியாது. ஒரு கேமரா தான் கொடுத்திருக்காங்க, எப்படி பண்ண முடியாது. அதான் சொல்றேன், 2xன்றது டிஜிட்டல் ஜூம் தான், டெலஃபோட்டோ அப்படின்னு தனியாலாம் இதுல கிடையாது. நீ 15 போய் பாரு, 15 கிளியும் போட்டிருப்பாங்க, 2x டெலஃபோட்டோ அப்படின்னு போட்டிருப்பாங்க, அது டிஜிட்டல். இன்னொன்னு இந்த 15 16 போர்ட்ரேட் எடுக்கிறப்ப அந்த பொக்கே பார்க்க நல்லா இருக்கு. ஓகே, இதே இந்த 16ல போர்ட்ரேட் போட்டோ எடுக்கிறப்ப மூவ் க்ளோசர் காமிச்சிட்டே இருக்கு. சரி ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டோ எடுத்தாலும் அந்த அளவு பொக்கேவும் கம்மியா இருக்கு. பொக்கே கம்மியா இருக்கு. நீங்க நார்மல் போட்டோ எடுத்து 15 16ல போர்ட்ரேட் போட்டோ மாத்த முடியும், அது கூட இங்க மாத்த முடியாது. சாமி நம்ம பார்த்து இதை மறந்துட்டேன். என்னது? செல்ஃபி நல்லா இருந்துச்சு 16 ஓடயா. கிட்டத்தட்ட கலர் நான் சொன்னேன்ல மெயின் கேமரால எடுக்கிறப்ப மேட்ச் பண்ணுது. 16 சீரியஸ்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு மேட்டர் முக்கியமா இருக்கு, என்ன தெரியுமா? ஆக்சன் பட்டன். இத வச்சு தான் 16 சீரியஸ்னு சொல்றானுங்க. இப்படி தான் டிசைன்ல வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. தவிர பேட்டரியில வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குல்ல, இங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சி வயர்லெஸ் சார்ஜிங் தான் இருக்கு. 7.5 வாட்ஸ் வரைக்கும் தான் நார்மலா சார்ஜ் பண்ண முடியும். 7.5 வாட்ஸ்ல எத்தனை நாள் சார்ஜ் பண்ண? அதே மாதிரி மேக்ஸ் சேஃப் வந்து கிடையாது. மேக்ஸ் சேஃப் கேஸ் வாங்கி போட்டுருங்க. அடுத்து வா 13 யூசர் இங்க வா. என்ன தேடுறாங்க? அவர் இத போடுறாங்க. எனக்கு டவுட் என்னன்னா இந்த 13ஓட கேஸ் வந்து இதுக்கு செட் ஆகுதான்னு பாக்குறேன். கரெக்டா செட் ஆகுது, ஆல்மோஸ்ட் செட் ஆகுது. கேமரா மட்டும் கொஞ்சம் மறைக்குது, ஆக்ஷன் பட்டன் கொஞ்சம் மாறுது. ஊர் உலகமே 14 வச்சு இந்த போனை கம்பேர் பண்றப்ப நாங்க 13 வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா 13ல இருக்க அதே டிஸ்ப்ளே. அதுக்காக தான் இவரை கூப்பிட்டிருக்கேன். ஐயா இந்த டிஸ்ப்ளே வந்து 6.1 இன்ச் OLED 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 800 nits பிரைட்னஸ், 1000 nits பீக் பிரைட்னஸ். டிஸ்ப்ளே வந்து 14 ஓடது கிடையாது, 13 ஓடது தான். மாப்பிள்ளை இவரா, ஆனா இவர் போட்டுக்கிற Dress எந்த பாருங்க, ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? அந்த பெசில்ஸ் என்னதை விட இதுல கூட இருக்கு பாருங்க. அதான் கூட ஏதாவது கொடுக்கணும்ல. ஏன்டா அதுக்குன்னு பெசில் சாடா கூட கொடுப்பீங்க? என்னத்த சொல்ல. இத தவிர இன்னொன்னு இருக்கு, IP69 ரேட்டிங். ரீசெண்டா ஒரு 5000 போன்ல பாத்துருப்பீங்க, ரியல்மில. சரியா? இங்க என்ன இருக்கு தெரியுமா? IP68 ரேட்டிங். அதே தான் 13ல இருக்கு. ஆமா, 14லயும் அதான் இருக்கு, 15லயும் அதான் இருக்கு, 16லயும் அதான் இருக்கு. சேம் பட் டிஃபரண்ட், அவ்வளவுதான். சேம் we are different. அதே செராமிக் ஷீல்ட். யோ செராமிக் ஷீல்ட் அவனை கொன்னே விடுவேன். செகண்ட் ஜெனரேஷன் 16 சீரிஸ்ல யூஸ் பண்ணிருக்கான். அவன் நல்ல லேட்டஸ்ட் யூஸ் பண்ணனும்னு நினைச்சிருந்தான், செகண்ட் ஜெனரேஷன் தான் யூஸ் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் யூஸ் பண்ணிட்டு செராமிக் ஷீல்ட் இருக்குன்னா 13ல தான இருக்கு, 14ல தான இருக்கு, 15ல தான இருக்கு. அட போங்கடா நீங்களும் உங்க செராமிக் ஷீல்டும். இருந்தாலும் கார்னிங் உருளை கிளாஸோட பெட்டரா இருக்கும்ல. கார்னிங் உருளை கிளாஸோட பெட்டரா இருக்கும். என்னது போட்டுக்கிட்டு பாத்துறாதீங்க. இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க. சோ மொத்தத்துல இது எதுக்கு தான் ப்ரோ லான்ச் பண்ணா? நம்மள வெறுப்பேத்த. உண்மையாதான் நீங்க ஈவென்ட்ட பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஏர் டிராப் பண்றது, டைப் சி இருக்கு, மியூசிக் ப்ளூடூத்ல கனெக்டிவிட்டி பண்ணும். இதெல்லாம் பாக்குறப்ப வெறுப்பாகும்ல. ஏன்னா ஆல்ரெடியே போன் மொக்கையா இருக்கு, இதெல்லாம் என்னடா இது இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்றப்ப இதையெல்லாம் கேட்கறப்ப இன்னும் வெறுப்பாவீங்களா? இன்னும் வெறுப்பாகிறப்ப என்ன தோணும்? எங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வாங்குறதுக்கு பேசாம 16 வாங்கிட்டு போயிருங்க, இதுவே விலை கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு மைண்ட் செட் பண்ணுவாங்க. சோ மைண்ட் செட் பண்ணி 16 விக்கிறதுக்காக தான் 16e அப்படின்ற போனே பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணாங்க. இவ்வளவு ஹை பிரைஸ் பண்ணி நிறைய விஷயத்தை தூக்கி வேணும்னே நெகட்டிவா அவனை பத்தி பேச வச்சு அதை புஷ் பண்ணாங்க. ஆக்சுவல் ரியாலிட்டி இதுதான். அப்ப மொத்தத்துல 16e வந்து 16க்கு ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன். மொத்த இண்டஸ்ட்ரியுமே நம்ம அதான் பண்ணிக்கிருக்கோம். ஆமா நம்மன்னு இல்ல தலைவா, மொத்த எல்லாருமே இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பதிலா 16 வாங்கிடலாம், இதுக்கு பதிலா 16 வாங்கிருங்க, அதுதான் பெஸ்ட் அப்படின்றாங்க. And I would personally spend £200 more and go for the iPhone 16. 60,000 रुपए का अगर आप ये फोन लेने जाओ भाई, प्लीज मत डालो, उसकी जगह पे iPhone 16 लो. I think 16 is a better buy. வாங்குறதா இருந்தா 15 கூட வாங்கிட்டு போங்க, அப்படி இல்ல 16 கூட காசு போட்டு வாங்குங்க. இதுக்கு ரீசன் என்ன? ஆக்சுவலா 15ல இருந்து 16க்கு பெருசா அப்கிரேட் இல்ல. அந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் A18 AI. சோ அப்ப என்ன iPhone 16 சேல் ஆகல. ஆமா, அத சேல் பண்றதுக்கு இப்படி ஒன்னு இறக்கி இருக்கேன். சோ இதை விட இது பெட்டர் அப்படின்னு வந்து நம்மள வந்து நம்ப வைக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜி. அது மொத்தத்துல மொக்கையான ஒரு ப்ராடக்ட்டை விற்க இன்னொரு மொக்கையான ப்ராடக்ட். இல்ல மொக்கைன்னு சொல்ல முடியாது, பிரைஸ் மேட்ச் ஆகல. ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 40-35 இருந்தாங்கன்னா ஓகே, ஆஃபர்ல ஒரு 20 கிடைச்சிருக்கும். ஆனா ஆப்பிள் கரெக்ட்டா தான் இருக்கு. ஏன் எப்படி? SE3 ஓட அப்கிரேட் கரெக்ட்டா தான் இருக்கு. அப்ப SE4 ன்னு பேர் வைங்க, 16e ன்னு பேர் வைக்கிறீங்க. ஆமா, அப்பதானே நான் 16 விக்க முடியும். தம்பி கரெக்ட்டா பாயிண்டா பேசுது இல்ல. எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ப்ரோ, கேட்கணும்னு நினைச்ச மறந்துட்டேன். Geek Benchல ஓட்னேன், இது பண்ணல, அதுல பேர் கட்டுறேன் iPhone 17 போட்டுருக்கு. 17ல ஏதோ கொண்டு வர்றதுக்காக நம்மள வச்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு தெரிஞ்சது அவங்க எங்களை ஏமாத்திருக்காங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இந்த கேமராவை மறைச்சிட்டாலே இது இதே மாதிரி தானங்க இருக்கு. இதுல ஒரு லாஜிக் கவனிச்சிங்களா? ப்ராடக்ட் ரெட்ன்றது வந்து பயங்கர ஃபேமஸ். இப்போ ரீசெண்டா இதுலயுமே கிடையாது, 16E ரெண்டே கலர் தான் இருந்தது, Black ஒயிட். ப்ரோ கேமராவை தவிர்த்து பெருசாலாம் சேஞ்சஸ்லாம் எனக்கு தெரியல ப்ரோ. இதுல மேக்ஸ் சேஃப் இருக்கு ப்ரோ, இவன்ட்ட இல்ல ப்ரோ. அதுலயே செத்து போயிட்டான் ப்ரோ. தூக்கி போட்டு புதைங்க அவ்வளவுதான். 60,000 அம்போ தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு